ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் வருவம் சமையல். இன்னைக்கு நம்ம சண்டே லஞ்சுக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா டேஸ்டியா ஒரு பிரியாணி பண்ணலாமா? 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் குக்கரில். அப்புறமா 2 ஸ்பூன் ஆயில், அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணலாம். அப்புறமா 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ 2 தக்காளி அதையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த பிரியாணியில் நிறைய சிக்கன் எல்லாம் போட்டு செய்ய போகிறதில்ல, கொஞ்சமாக தான். இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா பிரியாணி மசாலா, வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு கைப்பிடி நான் புதினா இலைகளை ஆட் பண்ணுறேன். நல்லா சுத்தமாக கழுவினா புதினா இலைகளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சமாக நான் சிக்கன் சேர்க்குறேன். ஏன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் இருக்கிறதுனால பிரியாணியில் சிக்கன் அதிகமாக நான் சேர்க்கலை. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 கப் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணுறேன். நான் 3 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வச்சு தேங்காய் பாலோடு சேர்த்து எனக்கு 4/2 கப்பு தண்ணி நான் அதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் தேங்காய் பால், 3/2 கப்பு தண்ணி. இப்போ அதை கலந்து விட்டுவிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ 1 டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி இலையை நான் அதில் போடுறேன். இப்போ கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு ஃப்ளேம் ரொம்ப லோவில் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும். அடுத்த சிக்கன் 65க்கு மசாலா நான் போட்டு வச்சுருந்தேன் சிக்கனில், அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விடுறேன். இப்போ சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் நமக்கு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை ஹாட் பாக்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு நம்ம ஒரு தாளிப்பொடி பண்ணலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் ஹீட் ஆன உடனே ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு நான் அதில் ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி நிறைய உலர் திராட்சை. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ பிரியாணியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு. சிம்பிளான பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி. இப்போ வந்து சிக்கன் கிரேவி ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். 400 மணி சமையலில். அதனால் ஃபாஸ்ட்டாக நான் இதை போடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள். இதில் வந்து சிக்கன் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்புறமா சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தேங்காயெல்லாம் வறுத்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. ஒருக்க கலந்து விட்டுடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நான் மல்லி இலைகளை அது மேலே தூவி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 4 தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி ஜாம் தான். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். அந்த ஜாம் வந்து நல்லா திக்காக வரணும். லைட்டாக திக்காக வந்துட்டுனா நமக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாமுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இப்போ முந்திரி பருப்பு நம்ம அதில் ஆட் பண்ணலாம். நெய் ஹீட்டான உடனே நான் இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா கலந்து விடலாம். இதை இப்போ ஜாமில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பரான ஜாம் நமக்கு ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாம், சூப்பரான ஜாம் ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம சின்ன சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு பிரியாணி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வேக வச்சு ஒரு முட்டை, அப்புறமா சிக்கன் 65, அப்புறமா ஆனியன் ரைத்தா, அப்புறமா தக்காளி ஜாம், சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், சூப்பரான சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.